ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அறிவை குறித்து கொஞ்சம் பேசி முடிக்க போகிறேன். ஓசியா 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவருடைய விருப்பத்தை குறித்து பல காரியங்களை நம்ம கடந்த மாதத்துல நம்ம பார்த்தோம். எது முக்கியம் என்று சொல்லலாம் தியான வேளையில நம்ம பார்த்தோம்ல. எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம பார்க்கிறது தேடுகிறதெல்லாம் அநேக காரியங்கள் முக்கியமா இருக்கலாம். ஆனால் அதற்கு மேல ஏதாவது முக்கியம் இருக்கா? அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க நம்ம பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தானது என்று சொல்லி நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தை, அதாவது பலியை காட்டு இரக்கத்தை நான் விரும்புறேன்னு ஆண்டவர் சொல்றார். தகன பலியை அல்ல அப்படின்னா தகன பலி கொடுக்காத அப்படின்னு அர்த்தம் இல்ல. தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை பாருங்க. பலி என்பது முக்கியம், ஆண்டவர் ஏற்படுத்தினது. தகன பலி ஆண்டவர் கொடுத்து, தகன பலினா அப்படியே ஃபுல்லா ஒப்பு கொடுக்குது. தகன பலி அப்படின்னா ஃபுல்லா எரிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப பலி ஸ்பெஷல், தகன பலி ரொம்ப ஸ்பெஷல். இப்ப நான் போய் ஒன்ன ஒப்பு கொடுக்கிறது ஒரு காரியம், ஒரு பாட்டை ஒப்பு கொடுக்கிறது ஒரு காரியம். முழுசுமா தகன பலியை ஒப்பு கொடுக்கிறது பெரிய காரியம் இல்ல. அப்ப பலியை காட்டிலும் இரக்கத்தையும் தகன பலியை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவே, இது முக்கியம் தான்ப்பா. ஆனா அதை காட்டிலும் எனக்கு இன்னும் அதிக முக்கியம் ஒண்ணு காணப்படுது. அப்ப அதி முக்கியமானதை தள்ளிட்டு நீ முக்கியமானதை எடுத்துக்கொண்டா வேஸ்ட்ன்றார் ஆண்டவர். அது பிரயோஜனம் இல்லைன்னா சரியா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தானே சொன்னார், அதுதானே செய்யறேன். அதுக்கு மேல இன்னொன்னை முக்கியப்படுத்தி இருப்பார் என்று சொன்னால் அதை அதிக முக்கியத்துவம் கொடு, இதை அடுத்ததுவா, அதாவது அதற்கு பின்பு இது என்று சொல்லி அர்த்தம். உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் ரைட்லி ஐடென்டிஃபைங் த லார்ட், அதுக்கப்புறம் துதி அப்படின்னு சொன்ன. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியாய் தெரிந்து கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், சரியாய் தெரிந்து கொண்டு துதிக்க வேண்டும், சரியாய் தெரிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும். அப்பதானே சரியா அவருக்கு போகணும்னு சொல்லி அர்த்தம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தித்தப்படுத்துங்கள் அல்லது பிரஸ்தாபப்படுத்துங்கள்னா ஏதோ ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியுமா? யாருடைய செய்தியை பிரசித்தப்படுத்த முடியுமா? கர்த்தரை துதித்து அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ரைட்லி ஐடென்டிஃபையிங், அடையாளம் கண்டுகொண்டு நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம், துதிக்கிறது என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? அதே போல இது முக்கியம்னா அதை விட முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது உன்னிப்பாய் கவனிக்கணும், உன்னிப்பாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? அதுக்கு தான் ஆராய வேண்டும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆராதனை முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம் இல்ல? ஆராதனை முக்கியம். ஆனா தேவனை அறிகிறதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதை விட முக்கியம். அதற்கு பின்புதான் ஆராதனை சரியா இருக்கும். ஆராதனை வேண்டாம் ஆண்டவர் சொல்லல, அவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். கனத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் அவர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறார். ஆனாலும் அந்த கனமும் துதியும் மகிமையும் தான் ஒருவருக்கே வர வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி என்று சொன்னா யூ ஹேவ் டு ரைட்லி ஐடென்டிஃபை ஹிம். அதுக்கப்புறம் அவருக்கு மகிமை கனத்தை துதியை செலுத்தணும். ஆண்டவர் துதியும் கனத்தையும் மகிமையை செலுத்த சொல்றாருன்னு சொல்லிட்டு வேற யாருக்கோ அதை செலுத்தினா என்ன அவங்க யோசித்து பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆராதனை முக்கியம். ஆனா தேவனை அறிகிற அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறதற்கான பேஸ். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் அந்த ஆராதனை யாருக்கு போகிறது, அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க அந்த ஆராதனை யாருக்கு கொடுக்கணுமோ, யாருக்கு செலுத்தணுமோ அவருக்கு செலுத்த வேண்டும் இல்லையா? அப்ப அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்க வேண்டும், அந்த பலி அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்க வேண்டும் அல்லவா? அப்ப அதற்காக தான் சொல்லுகிறேன், தேவனை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஆராதனை பிரயோஜனமற்றது. அன்பு முக்கியமா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? பிரதான கட்டளைகளில அதுதான் பிரதான கட்டளை. அன்பு தான் பிரதான கட்டளை இல்ல? அப்ப அன்பு முக்கியம். தேவனிடத்துல நான் அன்பு செலுத்துவேன் அப்படி என்று சொல்லி நம்மை சுட்டரிக்கிறதுக்கு நம்ம கூட ஒப்பு கொடுக்கலாம், நமக்குண்டான யாவற்றையும் கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் ஒருவர் என்பது முக்கியம் அல்ல, பெரிய காரியம் அல்ல என்று சொன்னால் உன்னுடைய அன்பு பிரயோஜனம் அல்ல என்று சொல்லி அர்த்தம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க.
வேதத்தின் வார்த்தைகளை சரியாய் அறிந்து கொள்ளுங்க. அன்பு என்று ஆண்டவர் பேசுவதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? தான் யார் என்பதை சொல்லிவிட்டு தான் அன்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்க இதை சரியா புரிந்து கொள்ளுங்க. அன்பு பிரதான கட்டளை என்பதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவதும், அதாவது உன்னை சிருஷ்டித்தவரிடத்தில் அன்பு செலுத்துவதும், அதற்கு ஒப்புமையான கட்டளை என்னவென்று சொன்னால், உன்னிடத்திலே அன்பு செலுத்துகிறதை போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்துகிறதான காரியம் தான் பாத்தீங்கன்னா அதற்கு ஏற்றதான அடுத்த கட்டளையாய் காணப்படுது. ரெண்டும் ஒரு காரியம் தான். தேவனிடத்தில் அன்பு செலுத்தினா இது அடுத்தது சிம்பிளான ஒரு காரியமாய் மாறிவிடும்.